வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அஸ்ட்ரோ யோகா ஆசிரியர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் சில விஷயம் பார்க்க இருக்கிறோம். அதாவது சில பேருக்கு வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இந்த உறவு முறைகள்லாம் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கவலைகள் இருக்கும். பல பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப இந்த கேள்வியை குறிப்பாக கேட்பாங்க. ஏங்க எனக்கு மட்டும் இந்த உறவு முறைகள்லாம் சொந்தக்காரவங்க யாருமே சரியா இல்லை, யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு கேட்கறது உண்டு. இதற்கு ஜாதக ரீதியாக நம்ம என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, சில கிரகங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சந்திரன், சுக்கிரன், ராகு இது போன்ற கிரகங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதோடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான இந்த கிரகங்கள்லாம் பார்க்கணும். மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, இதெல்லாமே முழுமையாக நம்ம செக் பண்ணிக்கணும். குறிப்பாக என்ன தசாபுக்தி இப்போ போயிட்டுருக்கு, சுபரோட தசை போகுதா, இது மாதிரி எல்லாமே நம்ம எல்லா ஆங்கிள்லையும் ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியாக இதையும் தாண்டி, இப்போ ஜாதகத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும். அதாவது மற்றவங்க நம்மளை இவ்வளோதான் பாதிக்க வைக்க முடியும், மற்றவங்க பாதிப்பு நமக்கு இவ்வளோதான், அதாவது எல்லாராலையும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நமக்குன்னு சில எல்லைகளை, வரைமுறைகளை செட் பண்ணிக்கணும். எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பை நம்ம கம்மி பண்ணிக்கணும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆக ஆக தான் அந்த உறவு முறையில் சிக்கல் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். ஆழ் மன பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அஃப்ரிமேஷன் சொல்லுவோம். ஸோ நான் எல்லா உறவுகளும் என்கிட்ட நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம அதை திரும்ப திரும்ப ஆழ்மன பயிற்சிகள் நிறைய பண்ணுறதன் மூலமாகவும் நிறைய நல்ல உறவு முறைகள் நமக்கு மாற்றி அமைச்சிக்க முடியும். இதையும் தாண்டி நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம மெயினாக இந்த நன்றி உணர்வு பயிற்சிகள் பண்ணணும். அதாவது நமக்கு இதுவரைக்கும் வாழ்நாளில் எத்தனை பேரோ உதவி இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இருக்கிறதுக்கு நிறைய பேர் காரணகர்த்தாவாக இருப்பாங்க. அப்படி நம்ம வெறுக்கிற, நம்ம சரியில்லைன்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு ஒரு கட்டத்தில் உதவி பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதுக்கு நன்றி உணர்வு பயிற்சிகள்லாம் நம்ம எழுதி பார்க்கலாம். கிரகங்கள் என்னதான் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோதான் வலிமையிலேருந்து இருந்தால் கூட இது போன்ற பயிற்சிகள்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிறதன் மூலமாகவும், மனதை ஒரு அமைதியான சூழ்நிலையில் வச்சுக்கிறதன் மூலமாகவும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நம்மளால மற்றவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம மாற முடியும். இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரல. இதுவே பரிகாரம்